பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கவலை இல்லாம இருக்கீங்களா? கவலை இல்லாம யாருங்க இருப்பா? எல்லாருக்குள்ளும் ஒரு கவலை இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு உங்களை பார்த்து என்ன சொல்வார்? மகனே, எதுக்கு கவலைப்படுற? மகளே, எதுக்கு கவலைப்படுற? கவலைப்படாதவங்கள்னு சொல்லி இருக்கல, அப்படி சொல்லுவார்ல. மத்தேயு 6:34 இயேசு சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இந்த மத்தேயு 6 வாசிக்கும் போது ரொம்ப பிராக்டிக்கல் ஆண்டவர் ஜனங்களோடு பேசுகிறார். உணவுக்காக கவலைப்படாதங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. நாளைக்கு அதுக்கு ஆகாரம் எங்க கிடைக்குன்னு தெரியாது. ஆனா அது கவலைப்படாது. ஏன்னா தன்னை சிருஷ்டித்த தேவன் தன்னை போஷிப்பான்னு அதுக்கு தெரிகிறது. மனுஷனுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது. பேங்க்ல பணம் இருக்குது, வீட்டுக்குள்ள அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, எல்லாமே இருந்தாலும் நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு கவலைப்படுவது. யோசித்து பாருங்க, எந்த மிருகமாவது பறவையாவது நாளைக்கு என்ன பண்ணு கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கா பாருங்க. கவலை. அப்ப உடைக்காக கவலைப்படாதருங்க. காட்டு புஷ்பத்தை பாருங்க, அது அழகா பூக்குது. மாலையில வாடி போனாலும் அந்த நாள் முழுதும் அழகா இருக்குல்ல. தேவன் அதை உடுத்து வைக்கிறார், உங்களை உடுத்து வைக்காம இருப்பாரா அப்படின்லாம் சொல்லிட்டு நாளைக்காக கவலைப்படாதருங்க. ஒரு தம்பிக்கு பாருங்க, கல்யாணம் ஆச்சு, அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இப்ப ரொம்ப கவலை ஆயிட்டாரு. கவலை, துக்கம். எப்ப பார்த்தாலும் ரொம்ப கவலையா துக்கமா பேசுவாரு. அப்போ ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுல அந்த ஃபேமிலியில அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு போய் சொன்ன, பிரதர், இவனுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. ஒரே கவலையா இருக்கிறா. என்னடா கவலைன்னு கேட்டா, பெண் குழந்தை பிறந்திருக்கு, இத படிக்க வைக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நிறைய பணம் எல்லாம் தேவைப்படுமே, என்ன பண்றதுன்னு இப்பவே எனக்கு பாரமா இருக்குது. எப்போ? இன்னும் 24 வருஷம் கழிச்சு நடக்க போறதுக்கு இப்பவே கவலை வந்துட்டு அவருக்கு. எப்ப பார்த்தாலும் அதை பத்தி கவலைப்பட்டு பேசுறான் அப்படின்னு. நீங்க அப்படிதானே இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், நாளைக்காகவே கவலைப்படாதன்றாரு. இவரு 24 வருஷம் கழிச்சு நடக்க போறதற்கு இப்பவே கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இதுதான் மனுஷனுடைய சுபாவமா இருக்குது. ஏன் அந்த கவலை வருது? எனக்காக கவலைப்பட ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என் மீது அக்கறை உள்ளவர், அன்புள்ளவர், என் காரியத்தை கவனிக்கிறவர், என் தேவையை சந்திக்கிறவர் என்ற விசுவாசம் இல்லை. உங்களுடைய விசுவாசம் அங்கு குறைவுபட்டிருக்கிறதுனால தான் கவலை. ஆண்டவர் சொல்றார், நாளைக்காக எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நாளைக்கு எனக்கு எந்த பிரச்சனை வந்துருமோ, நாளைக்கு வேலையில பிரச்சனை வந்துருமோ, நாளைக்கு என் பிசினஸ் இப்படியா இருக்குமோ, இப்போ பொருளாதார நிலைமை இப்படி இருக்குது, சூழ்நிலை இப்படி வந்துகிட்டே இருக்கு, சட்டங்கள் இப்படி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, ஏதாவது ஆயிருமோ, எதுக்கு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற? நாளை தினம் வந்தா பாத்துக்கலாம். அது நாளை தினத்துக்காக நாளை தினம் கவலைப்படும். அன்றன்றைக்கே போஷிக்கிறார்ல. என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது 74வது வருஷம் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இது 50வது வருஷம். அப்போ ஊழியத்துக்கு அழைச்ச போது நான் சொன்ன, ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வர்றேன், எனக்கு இனிமேல் 5 பைசா வேணா கூட உங்ககிட்ட தான் கேட்பேன். நான் உங்களை நம்பி ஊழியத்துக்கு உங்களை சார்ந்து வர்றேன். எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்க மாட்டேன். எந்த மனுஷரிடத்திலும் போய் எனக்கு கஷ்டம், பண கஷ்டம் எதுவும் நான் கேட்க மாட்டேன். நீங்க தான் பொறுப்பு. அப்ப ஆண்டவர் சொன்னார், சரி, நான் பொறுப்பெடுத்துக் கொள்றேன். நாளை தினத்துக்காக நீ கவலைப்படாத, அன்றன்றைக்கு உன் தேவை சந்திக்கப்படும். இதான் எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் 50 வருஷத்துக்கு முன்னால. அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து வேற புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு அப்பா அம்மா எனக்கு சொத்து எல்லாம் தர, நான் என் பங்கு தர்றோம், நாங்க எனக்கு வேண்டாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டேன். இயேசு எனக்கு போதும், அவருடைய வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஊழியத்துக்கு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் என்னை அவர் வெட்கப்பட விட்டதில்லை, யாரிடத்துல இப்ப கையேந்த விட்டதில்லை. நான் கஷ்டப்படுறேன், சாப்பாட்டு கஷ்டம், பண கஷ்டம்னு சொல்ல வச்சதில்லை. சில சமயத்துல ஊழியத்துல கூட நாளை தின ஊழிய தேவைக்கான சில காரியம் வரும்போது லேச கவலை தலை தூக்கும். பிசாசு சும்மா இருக்க மாட்டான்ல. உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன்? நாளைக்கா கவலைப்படாத, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்.
நாளைக்கு 1 கோடி வேணுனாலும் கவலைப்படாத, நாளை தானே அது சந்திக்கப்படும். இதை நான் அனுபவபூர்வமா பார்த்திருக்கிறேன். அற்புதங்களை பார்த்திருக்கிறேன், அதிசயங்களை பார்த்திருக்கிறேன். என் இயேசு வாக்கு மாறாதவர். நீங்க அப்படி அவரை சார்ந்து அவரை முழுமையாய் நம்பி பற்றி கொண்டீங்கன்னா அப்படி நடக்கும். அவர் சொல்றார், நாளைக்காக எது கவலைப்படுறேன்னு சொல்றாரு ஆண்டவர். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனி கவலைப்பட மாட்டேன், நாளைக்காக கவலைப்பட மாட்டேன், நீர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவீர். உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல அன்பு கூர்ந்து உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி முடிய அற்புதம் செய்வார். நீங்க ஏன் நாளைக்கு எனக்கு தேவைக்காக கவலைப்படுறீங்க? நாளைக்கு பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க, எங்க படிக்க வைக்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே என் கவலையை மன்னியும், கவலை என்கிற பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், இனி நாளைக்காக நான் கவலைப்பட மாட்டேன், நீங்க என்னை பார்த்து கொள்ளுவீங்க, எல்லா தேவையை சந்திப்பீங்க, ஆசீர்வதிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.